அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இல்ல 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 சுடல. நீங்க அங்க நம்ம ரூம்லயே இருங்க. நான் சிவானிய கூப்பிட ஆபீஸ் வந்திருக்கேன். சிவானிய கூப்பிட்டுட்டு அங்க நேரா வந்துடுறேன். ஓகே சார். சுடல கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் ஒரு 1/2 hourல அங்க வந்துடுறேன். ஓகே ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரி சுடல. சரி ஓகே, சிவானிய போய் பாப்போம். ஆபீஸ்க்கு வேற தனியா போன்னு சொன்னோம். தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ. இன்னைக்கு பார்த்த ஒர்க் போதும். சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு சிவானிய கூட்டிட்டு ரூம்க்கு போனோம். சிவானிய கூட்டிட்டு போகும்போது இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். சிவானிய ரூம்ல இருக்க சொல்லிட்டு நானும் சுடலையும் ஹோட்டலுக்கு பின்னாடி போய் வாட்ச் பண்ணா அவன் யாரு, எதுக்காக வாரான், எப்படி வாரான், என்ன ஏதுன்னு இன்னைக்கு பாத்துடலாம். ஏண்டா தைரியமா முன்ன வந்து நிக்காம நிழல் மாதிரி வந்து டெய்லி சிவானிய பயமுறுத்தினேல, இன்னைக்கு உன்னை கண்டுபிடிச்சு சிவானி முன்ன நிப்பாட்டுறேன். சிவானி இன்னையோட இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அப்புறம் அந்த ஷேடோ யாருன்னு தெரியட்டும். அவனை யார் அனுப்புனா இல்ல அவனே இங்க வந்தானா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவனை கவனிச்சுக்கிறேன். ஆனா அவனை சும்மாவே விடக்கூடாது. எத்தனை நாள் சிவானியை பயமுறுத்தி கஷ்டப்படுத்திருப்பான். பெங்களூர் வந்து அவ சந்தோஷமாவே இல்ல. அவனால நானும் அவளை கஷ்டப்படுத்தி இருக்கட்டும், இன்னைக்கு கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கும் அவனுக்கு. சரி ஓகே, சிவானியை கூட்டிட்டு போவோம். அவகிட்ட முதல் எல்லாத்தையும் சொல்லி சாரி கேட்கணும். என்னாலையும் கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பா. சிவானி 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 எங்க? சிஸ்டம் எதையும் காணோம். ஒர்க் முடிஞ்சதா? முடிஞ்சாலும் இங்கே தானே நம்ம வெயிட் பண்ண சொன்னோம். சிவானி சிவானி எங்க போயிருப்பா? ஒருவேளை ஆபீஸ் ரூம்ல. சரி ஓகே, ஆபீஸ் ரூம்ல இருக்கலான்னு பாப்போம். சிவானி என்னாச்சு? இங்கேயும் இல்ல. இந்த ஜாக்கி சார் எங்க? சிவானி சிவானி ராம் சார், சிவானி எங்க? சிவானியா அப்பவே வீட்டுக்கு போயாச்சே. என்னது வீட்டுக்கு போயாச்சா? சாரி சாரி ராம், ரூம்க்கு போயாச்சு. என்ன சார் சொல்றீங்க? என்ன ராம் ரூம்க்கு போயாச்சுன்னு சொல்ற? ஓ இப்படி சொல்லணுமா? நம்ம ஆபீஸை விட்டு அப்பதே போயாச்சு சார். என்ன ராம் என்னாச்சு? சிவானிய நீ பாக்கலையா? சிவானி இங்க இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. 1 hour? ஆமா ராம். ஏன் ரூம்க்கு வரலையா? ஆமா அதை விடு, நீ எதுக்கு இன்னைக்கு ஆபீஸ் வரல? சார் என்ன சொல்றீங்க? சிவானி இங்க இருந்து 1 hourக்கு முன்ன கிளம்பிட்டாளா? ஆமா ராம், அதைத்தானே நானும் சொல்றேன். என்னாச்சு திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க? ஆமா இன்னைக்கு எதுக்கு நீ ஆபீஸ் வரல? அது அது வந்து சொல்லு ராம், ஏன் வரல? இன்னைக்கு ஒர்க் இல்ல சார், அதனாலதான் நான் வரல. ஒர்க் இல்லாட்டி நீ வாட்டுக்கு இருந்துக்குவியா? என்ன ராம், காலையில வந்து ஒரு என்ட்ரி போட்டுட்டு போனேனா நம்ம கம்பெனிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாரு, இனி ஒர்க் இல்லைனாலும் சரி இல்ல ஒர்க் கம்மியா இருந்தாலும் சரி, காலையில எப்பயும் போல டைமிங்க்கு வந்து ஒரு என்ட்ரி போட்டுட்டு போ. ஓகேவா? சார் சார், சிவானி எதுக்காக சார் போனா? நான் வர வரைக்கும் இங்க இருன்னு சொன்னேன். எப்படி சார், எப்படி ஒர்க் முடிஞ்சதுன்னு அவளா போனா? ராம் 2 பேரும் டைமுக்கு கரெக்டா ப்ராப்பரா வரணும், ப்ராப்பரா போகணும். ஒன்னும் கிடையாது, இஷ்டம் போல வாரீங்க, இஷ்டம் போல போறீங்க. வந்ததுமே என்னமா ராம் வரலையான்னு கேட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வருவாங்க சார் சொல்லிட்டு போனா. இப்போ 1 hourக்கு முன்ன என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் சார் கிளம்பிட்டா. நான் ஏமா போறேன், எதுக்குமா போறேன், ஏதாவது கேட்க முடியுமா? சார் என்ன ராம், அன்னைக்கு நீ நல்லா ஒர்க் பண்றத பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். இதுவும் உன்னோட ஆபீஸ் மாதிரி, உன் இஷ்டம் போல வா, உன் இஷ்டம் போல போ, ஒர்க்ல மட்டும் கரெக்டா இருன்னு சொன்னேன். நீயும் ஒர்க்ல கரெக்டா இருந்தனால ஏன் லேட்டா வர, ஏன் சீக்கிரம் போற எதுவுமே நானும் கேட்டுக்கல. இப்ப வந்துகிட்டு ஏன் சீக்கிரம் போனா நான் என்ன பண்ண முடியும்? சார் ஐய சார் சார்ன்ட்டு இங்க பாரு, இன்னொரு புது கம்பெனி ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்கு. நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். உட்காரு ராம், அந்த வேலையை முடிச்சுட்டு போ. என்ன சார் என்ன பேசுறீங்க? நானே சிவானியை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன காணுமா? அவனா குழந்தையா காணாம போறதுக்கு? இங்கே இல்லாட்டி ரூம்ல இருக்க போறா. போய் ரூம்ல போய் பாரு. பாக்கலாம், போக வேண்டாம், லேட் ஆகும். கால் பண்ணி கேட்டுட்டு நீ ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணு. சார் ரூம்ல இருந்துதான் நான் வரேன். இங்க அவ கிளம்பி 1 hour ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. எப்படி சார் எப்படி? என்ன ராம், பொம்பளை பிள்ளைக்கு வேற எந்த வேலையும் இருக்காதா? ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பா, அதெல்லாம் கரெக்டா வருவா. நீ ஒர்க்க பாரு. இருக்கிறீங்களா? ராம் 1 hourக்கு முன்ன கிளம்பிட்டான்னு சொல்றீங்க, நான் ரூம்க்கு வரலன்னு சொல்றேன். கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அவன் என்ன குழந்தையா இல்ல பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பான்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சார் நான் சிவானி கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி விட்டேன், ஆபீஸ்க்கு வராம நீ ஆபீஸை விட்டு கிளம்பாதானே. அவன் நான் சொல்றதான் கேப்பா, அதையும் மீறி அவ கிளம்பி இருக்கானா? என்ன சார் என்ன நடந்துச்சு? என்ன சொன்னீங்க என் சிவானிய? என்ன சொன்னீங்களா? என்ன ராம், ரூம்ல போய் பாரு, இல்ல எங்க இருக்கான்னு கால் பண்ணு. அதை விட்டுட்டு என்கிட்ட என்ன சொன்ன ஏது சொன்னேன்னு கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, வந்தவன உன்னை பத்தி கேட்டதான், அப்புறம் கிளம்ப முதல்ல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு அடுத்து நான் அவகிட்ட பேசவே இல்ல. எங்க இருக்கான்னு கால் பண்ணு. சார் அவ போன் சுவிட்ச் ஆஃப். கிட்டத்தட்ட 1 hour நானும் அவளுக்கு கால் பண்ணிட்டு தான் ஆபீஸ்க்கு வந்தேன்.
சரி ஓகே, போன்ல சார்ஜ் இல்லாம இருக்கும், அதனால சுவிச் ஆஃப் ஆயிருக்கும். நானும் அசால்ட்டா இங்க வந்தா அவ கிளம்பி 1 hour ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. என்ன சார், என்ன நடக்குது? இங்க ஆபீஸ்க்குள்ள வந்ததுமே சிவானி இல்லைன்னு திரும்ப கால் பண்ணேன், அப்பவும் சுவிச் ஆஃப் தான். உண்மையை சொல்லுங்க சார், எனக்கு உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. அன்னைக்கு நான் இருக்கும்போதே சிஸ்டத்துல ப்ராப்ளம்னு சிவானி அந்த திட்டுனீங்க. இன்னைக்கு நான் இல்லாம உண்மையை சொல்லுங்க சார். டேய் டேய், லூசு மாதிரி பேசாத. நான் இதுக்காக அவளை திட்டணும்? அன்னைக்குதான் நான் சொன்னேன்ல, சிஸ்டத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு கோடி கணக்கா லாஸ் ஆகும், அந்த ஒரு டென்ஷன்ல திட்டேன்னு சொன்னேன். அதையே இப்ப பிடிச்சு பேசிட்டு இருக்க? இல்ல இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொன்னா அவ அப்படியே கேப்பா. நான் இல்லாம ஆபீஸ விட்டு வராதன்னு சொன்னேன். ஆபீஸ்க்கு நைட் வந்தாலும் சரி, இல்ல மறுநாள் காலையில வந்தாலும் சரி, அது வரைக்கும் எனக்காக இங்கே வெயிட் பண்ணுவாளே தவிர நான் வரலன்னு சொல்லி அவளா தனியா வரமாட்டா. உண்மையை சொல்லுங்க சார், எங்க என் சிவானி? டேய் டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா அந்த பிள்ளைய காணும் ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா சீரியஸா கோபப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் சொன்னதான், வந்ததும் பேசினேன், போகும்போதுல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, அவ்வளவுதான். இல்ல இல்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. சார், இப்போ கண்டுபிடிக்கிறேன். சிசிடிவி எனி டைம் ஆன்ல தானே இருக்கும், இல்ல இன்னைக்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? எதுக்காக நான் ஆஃப் பண்ணி வைக்கணும்? சிசிடிவி எனி டைம் ஆன்ல தான் இருக்கும். ஓ, நீ செக் பண்ண போறியா? போய் செக் பண்ணிக்கோ. உள்ள ரூம்ல தான், நான் கூட வரலப்பா, இங்கேயே வெயிட் பண்றேன். ஓ, காலையில சிவானி வந்ததுல இருந்து இப்ப போன வரைக்கும் என்னென்ன நடந்தது நீயே பாத்துக்கோ. போடா. நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றதுனால உங்களை நம்பலாம் மாட்டேன் சார். இப்பவே போய் செக் பண்ணிட்டு வாரேன். போய் பார்த்துட்டு வா. ஏண்டா டேய், நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான் மாதிரி இருந்துட்டு நீ ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்கிற, என்ன சந்தேகப்படுறியா? போடா போய் செக் பண்ணி பாரு. அங்க ஒரு மண்ணு இருக்காது. அவ உள்ள வந்தது, வேலை பார்த்தது, திரும்ப போனது, இது மட்டும் தான் இருக்கும். ஆபீஸ்ல முக்குக்கு பக்கம் பக்கமா சிசிடிவி கேமராவை செட் பண்ணவே நான் கேமரா ஃபுல்லா ஆன்ல வச்சுக்கிட்டு தனியா இருக்கிற பிள்ளைய நான் திட்ட போறேனா? இல்ல ஏதாவது வம்பு இருப்பேனா? அறிவில்லடா உனக்கு. போய் பார்த்துட்டு வா. வந்து அடுத்து ஒரு வார்த்தை பேசு. என்ன ராம், பார்த்துட்டு வந்துட்டியா? சார் ப்ளீஸ் சார், உண்மையை சொல்லுங்க. ஏன் சிவானி எங்க? இப்ப கூட கால் பண்ணேன், போன் சுவிச் ஆஃப் தான். எங்க ரூம்ல சுடலைக்கு கால் பண்ணி கேட்டுட்டேன், சிவானி ரூம்க்கே வரலன்னு சொல்றான். ப்ளீஸ் சார் சொல்லுங்க, எங்க சார் என் சிவானி? என்ன ராம், இவ்வளவு நேரம் வீராப்பா கத்துன? சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்ததும் முகம்லாம் வாடி போய் என்கிட்ட வந்து கெஞ்சுற. சார் என்ன, நான் சொன்னதான் கேமரால இருந்ததா? இங்க பாரு, திரும்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. உன் சிவானிய காணும்னா நீ போய் தேடு, என்கிட்ட கேக்குற வேலை வச்சுக்காத. அன்னைக்கு அவளால சிஸ்டம் ரிப்பேர் ஆச்சு, அதனால நான் அவளை திட்டினேன். இது நான் மட்டும் இல்ல, என் இடத்துல யார் இருந்தாலும் அதைத்தான் செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை புடிச்சுக்கிட்டு என்கிட்டயே வந்து நின்ன, அவ்வளவுதான். வருஷம் நம்ம கம்பெனிக்கு வருவேன், நல்ல வேலைக்காரன் ஆச்சேன் தான். உனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து, உனக்குன்னு ஒரு தனி இடத்த கொடுத்து, என்னோட ஆபீஸ்ல உன மதிப்பா வச்சிருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம என்னையே பேசுற. அத நீ என்ன பண்ணேன்னு யோசிராம். 2-3 நாள் அந்த பிள்ளை ஆபீஸ்க்கு வர மாத்திரம் முகம் வாடி போய் தான் இருந்தது. நீ என்ன சொன்னியோ, என்ன திட்டினியோ, இல்ல என்ன ஏமாத்தினியோ, உன் இம்சை தாங்காம கூட எங்கேயாவது போயிருக்கலாம். தப்ப ஓம் பேர்ல வச்சுட்டு ஏன் கிட்ட கோபப்பட்டு இருக்க? அப்புறம் கிளம்பு. இனி நீ இந்த வேலைக்கு லாக்கி இல்ல. உன் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாவா, இல்ல உன் ஊரை பார்த்து போ. இவ்வளவு நாள் நீ ஒர்க் பண்ணி கொடுத்ததே போதும். ஓகே, உன் எம்டிட்ட நான் பேசிக்கிறேன். கிளம்பலாம் இங்க இருந்து. போறாம், போ. சிவானி. கிளம்பு. சிவானி, நான் சொல்லாம நீ ஆபீஸ விட்டு வர மாட்ட. ஆனா நீ ஆபீஸ விட்டு போயிருக்கேனா? எதுக்குடி? உன் போன் ஏன் சுவிச் ஆஃப்ல இருக்கு? நம்ம ஹோட்டலுக்கும் வரல, ஆபீஸ்ல இல்ல. வேற நீ. சரி ஓகே, சிவானி நம்ம மேல கோச்சிட்டுலாம் எங்கேயும் போக மாட்டா. இவன் சொல்றான் கிழவன், எங்கேயாவது கடைக்கு ஏதாவது. சரி ஓகே, போய் பாப்போம். ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், சிவானி எங்கேயுமே இல்ல. நான் சொல்லாம ஆபீஸ விட்டு வர மாட்டியடி. எதுக்காக கிளம்புன? எதுக்காக ஆபீஸ விட்டு கிளம்புன? எங்கடி போயிருக்க? எங்கடி இருக்க? சரி ஓகே, இங்கே இருக்கறனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சிசிடிவி ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். அங்க இருந்து கிளம்புன டயத்துக்கு கரெக்டா ஆபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆயிட்டா. ஆனா 1 ஹவருக்கு முன்ன ஆபீஸ் வந்து கிளம்பி இருக்கா. சிவானிக்கு போன் கால் வரல, எதுவுமே இல்ல. நார்மலா சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி இருக்கா. எதுக்காக? ஏன் எங்க போயிருக்கா? என்கிட்ட சொல்லாம எதுக்காக கிளம்புனா? ஒண்ணுமே புரியலையே. சரி ஓகே, நேரத்தை வீணாக்க வேண்டாம். நம்ம சிவானியை கூட்டிட்டு போன எல்லா இடத்துலயும் போய் பார்க்கலாம். அங்க எங்கேயாவது போயிருக்கலான்னு. போய் பார்க்கலாம்.
வந்ததும் அப்படிதான் நினைச்சேன். ஏய் சரி சரி அதெல்லாம் விடு. இவ்வளவு பெரிய வீடு கட்டினா என்ன அவ்வளவு இடத்துல உருளவா முடியும்? ஏய் உண்மைதான் வேணி. ஆமா 2 தடி மாடுக சொன்னியே அதுவே எங்க? அவங்க மில்லுக்கு போயிருப்பாங்க. இனிமேல் வருவாங்க பாரு. அருப்பி அந்த பெரியவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். நான் திமுரு பிடிச்சவன். அவன் ஏதாவது சாதாரணமா பேசினாலே திமுறா பேசிட்டு போவான். ஆனா சின்னவன் எப்ப பாரு ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு கேனத்தனமா பேசிக்கிட்டு அப்படியே அரக்கருக்கே மாதிரி இருப்பான். பொண்ணுங்கனாலே நமக்கு அடிமை, ரசிக்கிற பொருள். நம்ம எப்படினாலும் பேசலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிற குணம். அவனை பார்த்தாதான் கருப்பி அவ்வளோ ஆத்திரம் வரும். என்ன பண்ண ஆத்திரத்தை காமிச்சு அதனாலதான் அந்த மாடு கிட்ட மட்டும் காது கேட்காத மாதிரியே நடிப்பேன். என்னது காது கேட்காத மாதிரியா? ஆமா அவன் ஒண்ணு பேசினா நான் ஒண்ணு பேசுவேன். எரிச்சல் தாங்காம கிளம்பிரும். ஏய் சூப்பரா இருக்கே. இந்த மாதிரி ஆளுகளை இப்படியும் கேட்க பிடிக்க வைக்கலாமா? அதெல்லாம் வைக்கலாம். என்ன பண்ண நம்மள பாதுகாத்துக்க இதான வழி. அது என்னமோ உண்மைதான் வேணி. நம்ம ஊர் தலைவன் அந்த கிழவன், இங்க இருக்கிற அந்த எருமை, இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இரு இரு இப்ப நான் வந்துட்டேன்ல, எவனாவது பேசட்டும் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். வேண்டாம் 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 கருப்பி. இந்த நாயகி பார்க்கதான் இப்படி இருக்கா. நான் பயங்கரமான ஆளு. சொத்துக்காக அவ மகளையே கொல்ல நினைக்கிறா. என்னது பெத்த மகளை கொல்ல நினைக்கிறாளா? பெத்த மக கிடையாது, நாயகி வீட்டுக்காரோட சம்சாரத்தோட பொண்ணு. என்னதான் இருந்தாலும் இவளுக்கு பொண்ணு தானே. நீ வேற மகனையே ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்கா. இதுல பெறாத பொண்ணை மட்டும் நல்லா பாத்துக்கவா போறா. ஆமா ஆமா கருப்பி நான் என்ன சொல்ல வரேனா, இங்க வந்து நான் கத்துக்கிட்டது இந்த நாயகி கிட்ட நம்ம நல்லவளா இருந்தா மட்டும்தான் இங்க இருக்க முடியும். அவளை எதிர்த்து பேசிட்டாலே போதும். இங்க பாரு கருப்பி, தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுள் இங்க கொண்டு வந்து என்ன சேர்த்துட்டான். இங்கேயும் இதுக 3 கூட்டு சேர்ந்துக்கிட்டு நிறைய பிராடுத்தன வேலைகளை பாக்குதுக. எத்தனையோ ஊர் கடந்து நான் இங்க வந்து சேரணும்னா இங்க எனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது கொலகாரி வீட்டுல வேலையா? ஆமா கருப்பி இங்க பாரு, இவகிட்ட நம்ம நல்லவங்களாவே இருப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது எல்லாத்தையும் ஒரு கை பார்க்கணும். அது வரைக்கும் நாயகி கிட்ட மட்டும் எதையும் வச்சுக்காத. இவங்க கிட்டயும் ஓவரா பேசாத. அவங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதனால காது கேட்காம இருந்துட்டு போறதே நல்லது. காது கேட்காமையா? எனக்கும் காது கேட்காட்டி அவன் சந்தேகப்பட மாட்டானா? ஆமால. அப்படா என்ன பண்ணலாம்? அடடே, இந்த ரெட்டவால் குடுமி தான் அம்மா சொன்ன பொண்ணா? ஓய், பொண்ணுங்களே நீ ஒரு தனி ரகம் மாதிரி வித்தியாசமான பொண்ணா இருக்கியே. ஆமா, எந்த ஒரு காரி நீ? என்ன சார் என்ன வேணும்? எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஆமா என்ன வேணும் நான் சொல்லிட்டாப்ல உன் காதல் அப்படியே கிளுக்குன்னு விழுந்துரும். பேசாம இருமா. நான் உன்கிட்ட பேசல, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். அடங்கொய்யால கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம அவ இவான சொல்ற. வேணி காது கேட்கற மாதிரி நடிக்கிறா. நாம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்களே. இந்த மாடு வந்துட்டான். என்ன பசுபதியோ? பேர பரு பசுபதி. உனக்கெல்லாம் பரதேசின்னு வச்சிருக்கணும். இந்த நாயுக்கு அறிவில்ல. அதெல்லாம் விடு. இப்ப இவன் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம்? இவனை நல்லா திட்டணும். ஆனா நம்ம மேல இவனுக்கு கோபம் வரக்கூடாது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? ஏய் ரெட்ட குடுமி, உனக்கும் என்ன ஸ்பீக்கர் அவுட்டா? என்ன சொல்றது? ஆமாங்க சாரே, நான் தான் இப்ப புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஆமா இந்த வீட்டுக்கு நீ யாரு? நல்ல கருன்னு கருங்கு மாதிரி இருக்க. ஏன் சாரே நீ இந்த வீட்ல என்ன வேலை பாக்குற? ஏய் கருன்னு இருக்கேனா? கண்ணா விஞ்சவளே, தங்க மாதிரி தகன்னு மின்ற வேண்டி நானு. கருங்கிற என்னது தங்க மாதிரி மின்றியா? ஐயே உன் தலைய பார்த்தா பனங்கொட்டைய சூப்பி பட்ட மாதிரி இருக்கு. உன் கலரை பார்த்தா விறகடுப்புல வச்ச கறி சட்டி மாதிரி இருக்கு. மொத்தத்துக்கு வீட்டுக்கு வெளியே வைக்கிற திஷ்டி பொம்மை மாதிரி இருக்க. ஒரு அரக்கனை கூட வைப்பாங்களே அந்த மாதிரியே இருக்க. அடியே நான் வீட்டுக்கு வெளியே நிக்கிற திஷ்டி பொம்மையா? அப்படித்தானே இருக்கீங்க. யார் அப்படி இருக்கா? எதுக்குங்க தேவையில்லாம இங்க வந்து மோர் கேக்குறீங்க? கிச்சன்ல போய் கேட்கலாம்ல. என்னது இவனுக்கு மோரா? கிச்சன்ல தேங்காய் நார் இருந்தா நல்லா தேய்ச்சு குளிக்க சொல்லு. தீச்சட்டி வாயே. ஏய் யாரு தீச்சட்டி? நீதானே? இங்க பாரு ரெட்ட குடுமி, வந்தேன் ஒரு குடுமி அறுத்து விட்டுருவேன். எதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு குடுமியை கட் பண்ணணும்? நாளைக்கு வேணா ஒத்த குடுமி போட்டுக்கிறேன். கலக்கற கருப்பி கலக்கற. ஏய் என்ன உனக்குலாம் என்ன கண்ணு தெரியாதா? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? ஊருக்குள்ள நான் போனா எல்லாம் திரும்பி பாப்பாங்க. அப்படி ஒரு அழகனாக்கும். நம்ம தலைக்கே டஃப் கொடுப்பேன். என்ன பார்த்து இங்க பாரு ரெட்டவாளு. என்னது தலை அஜித்துக்கு டஃப் கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பையா. ஏன்னா தலை அஜித்தங்க தலையில தேங்காய் நார் வச்சிருக்க நீ எங்க? அப்புறம் ஊருக்குள்ள போனா எல்லாரும் உன்னை திரும்பி பாப்பாங்கன்னு சொன்ன. ஏய் இன்னொரு உண்மையும் சொல்லு. இந்த ஊருக்குள்ள ஒண்ண வச்சுதானே குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுவாங்க. என்னது சோறு ஊட்டுவாங்களா? அதான் நீ தான் தீச்சட்டி வாயல்ல. அந்த வாரம் கருப்பு பூச்சாண்டி சோற வாயில வாங்கிரு, இல்லாட்டி அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். அப்படித்தானே சொல்லுவாங்க.
சொல்லுவாங்கடி சொல்லுவாங்க. அம்மா இன்னைக்கு உன்னை புதுசா வேலைக்கு வந்திருக்கடான்னு சொன்னாங்க. இதோ இந்த ஸ்பீக்கர் அவுட் மாதிரி இல்லாம நல்ல பொண்ணா இருப்பான்னு நினைச்சு வந்தேன். நான் நீ ஆளும் ஒரு மாதிரி கண்ணும் ஒரு மாதிரி. என் கலரை பார்த்துட்டே கருச்சட்டி கலருங்கிறியே, அப்பனா உன் கண்ணு எந்த லட்சணத்துல இருக்கு? இந்த அம்மாக்கு வர வர என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபுல்லா காது அவிஞ்சதும் கண்ணு அவிஞ்சதுமா வச்சிருக்காங்க. வெளியில கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரோம். வீட்டுல இந்த வேலை பார்க்கற கழுதையெல்லாம் கொஞ்சம் குழு குழுன்னு இருந்துச்சுன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்னு பார்த்தா இதுக பூரம் கிளு கிளுன்னு தான் இருக்குதுங்க. சீ, இதுகிட்டலாம் பேசுறதே வேஸ்ட். ஏய் தீச்சட்டி கோவிந்தா. என்னது தீச்சட்டி கோவிந்தனா? என்னடி என்ன சொல்லி கூப்பிடுற? நான் கூப்பிட்டது சரிடா, நீ எதுக்கு திரும்பி பார்த்த? அப்பனா உன் பேரு தீச்சட்டி கோவிந்தனா? ஏய் இங்க பாரு, மரியாதையா பேசு. கண்ணு தானே உனக்கு அவிஞ்சு போயிருக்கு. மரியாதைக்கு என்னடி கேடு? ஒழுங்கா நீட்டா மரியாதையா பேசு, இல்ல எங்க அம்மாட்ட சொல்ல வேண்டியிருக்கும். ஐயே பச்சை பிள்ளை அம்மாட்ட போய் சொல்ல போறான். அந்த நாயு கிட்ட தானே, போடா போ, நான் பேசிக்கிறேன். நாயுவா? அதான்டா உங்க அம்மா கறி நாயகி. நாயகி நாயு? அது ஒண்ணு இல்ல, நான் வச்ச கேவலமான பேரு. ஏய் சிச்சி, செல்ல பேரு. இதோ இப்பவே அம்மாட்ட போய் கேக்குறேன். என்னதுங்க? மோரா? விஷம். ஓ ரசமா? போங்க போங்க, இப்பதான் குப்பு அக்கா சூடா வச்சிருந்தாங்க, போய் குடிங்க. குடிக்கிறேன். இன்னுக்கு காது கிடையாது, இன்னொன்னுக்கு கண்ணு கிடையாது. இதுகளை வச்சு அம்மா வீட்டு வேலை வாங்குறாங்க. அம்மாட்ட போய் முத பேசுறேன். ஒருவேளை இதுக்கெல்லாம் நடிக்குதுகளா? நம்ம கிட்ட நடிக்கிறாங்களா? டவுட்டு தான். கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன். நீங்க மட்டும் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்குங்கடி ரெண்டு பேத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு இருந்துச்சு, இப்ப அறத்தவளை மாதிரி இன்னொன்னு சேர்ந்துக்கிட்டு காய்ச்ச போச்சுன்னு கத்திக்கிட்டு. சை, முத இதுக நடிக்குதுகளா இல்ல கண்ணும் காதும் போச்சான்னு முத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இவர்களுக்கு இருக்கு. கருப்பி முத இரு, அவன் போய் தொலையட்டும். அதெல்லாம் போயிருக்கோம், இன்னும் நின்னா அவன் மனுஷனே இல்ல. சரிதாண்டி கருப்பி, நான் காது கேட்காதுன்னு நீ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டியா? எப்படி நொந்து போனா பாத்தியா? நீ நம்ம கிட்ட பேச வரட்டும், இப்படிதான் அவனை வச்சு கிண்டல் பண்ணணும். சரிதான். சரி வா வா, போய் வீட்டு வேலையை பாப்போம். இல்ல இந்த தீச்சட்டி வாய உங்க அம்மா கிட்ட ஏதாவது போட்டு கொடுப்பான். சரி வா வா, வேலையை பார்த்துட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க நோட் பண்ணுவோம். என்னடா சொல்ற? ஆமாப்பா, சிவானிய எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே இல்லப்பா. மவனே என்னடா? சிவானி எப்படி எங்க போயிருப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நான் சொன்னேன்ல, அந்த ஷேடோவை கண்டுபிடிக்க இன்னைக்கு சிவானிய மட்டும் தனியா ஆபீஸ் போக சொன்னேன். நான் வராம நீயா தனியா ஆபீஸ விட்டு வெளியே வராதன்னு சொல்லி விட்டேன்ப்பா. ஆனால் சிவானி தனியா ஆபீஸ விட்டு கிளம்பி போயிருக்கா. அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. டேய் மவனே பயப்படாத, எங்கேயாவது கடைக்கு எங்கேயாவது. ஐயோ இல்லப்பா, தனியாவா அப்படி எங்கேயும் போக மாட்டா. ஹோட்டல்ல மாடியில இருந்து கீழே இறங்கி வரணும்னாலேவும் நீயும் கூட வா, ராம் என்னையும் கூட்டிட்டு தான்ப்பா வருவா. தனியா அப்படி போக மாட்டாப்பா. அப்பா அதுவும் இல்லாம இங்க பெங்களூருக்கு வந்த நாள்ல இருந்து 2 பேர் சுத்துற இடம் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கேயுமே சிவானி இல்லப்பா. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. காலையில கூட அவகிட்ட கொஞ்சம் கோபமா நான் பேசினேன். அப்பா நான் பேசுனதுல அவ ஏதாவது நினைச்சிருப்பாளா? என்னை விட்டுட்டு போயிட்டாளாப்பா. டேய் அற வச்சிருவேன். என்ன ஒரு சூழ்நிலையில இப்படி நினைக்காதடா. அப்படியெல்லாம் விட்டுட்டு போற பொண்ணு இல்ல. இல்லப்பா, ஒரு 4 நாளா அவகிட்ட நானும் கோபமா. டேய் 4 நாளா டெய்லி என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தா, ஒரு வார்த்தை முகம் சுழிச்சு பேசலடா. ராம் நீ இந்த கோணத்துல யோசிக்காத, உன் மைண்ட யாரோ டைவர்ட் பண்றாங்க. சிவானிக்கு என்ன ஆச்சுன்னு யோசி, சிவானி எதனால காணும்னு யோசி. விட்டுறாத ராம், விட்டுறாத. அப்பா ஆமாண்டா, இப்ப நீ எங்க இருக்க? ரோட்ல இருக்கேன்பா. ஓ சரி, இங்க பாரு, ஒரே இத மனசை யோசித்த சுத்தி நடக்கிற எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாம போயிடும். இந்த ஷேடோ வந்து சிவானிய பயமுறுத்தினது. இப்ப சிவானிய காணோம். பாரா, நம்மள நம்பி வந்த பொண்ணு சிவானி. அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு. மனசை விடாத. இங்க என்ன பிரச்சனைன்னு யோசி. யோசி ராம், யோசி. சிவானிய கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது ஆபத்துல மாட்டி இருந்தா நீ வந்துருவங்கிற எண்ணத்துல இருப்பா ராம். ஆமாப்பா, ஆமா, கண்டிப்பா என்ன மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதான் சொல்றேன், ஏதோ ஒரு இடத்துல நீ தப்பு விட்டுருக்க. என்னன்னு கண்டுபிடி. அப்புறம் அப்பா உடனே பெங்களூர் கிளம்புறேன். அப்பா நீ வாரியா? வாரியாவா? இதோ இப்பவே கிளம்புறேன். இங்க பாரு, கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத. அங்க நீ வருவேன் சிவானி காத்துக்கிட்டு இருப்பா. யோசிடா, என்ன ஏதுன்னு யோசிச்சு உடனே சிவானிய தேடி போ. புரியுதா? சரிங்கப்பா. போடா, நாளைக்கு காலையில அப்பா அங்க இருப்பேன். சரிப்பா. டேய் மவனே. அப்பா நான் உன் கூடயே தான் இருக்கேன், மறந்துடாத. தைரியமா இருடா. சரிங்கப்பா.
வாசுகி, இதோ இதோ வாரேங்க. சரிங்க. ஆ, என்னடா இது, அது மூலமா வடை சுட்டுட்டாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மாவு ரெடி பண்ணாங்க. வாவ், கையில வடை, அதுக்குள்ள ரெடியா? ஓகே ஓகே. ஹாய் வாசுகி. ஹாய் சுபா. ஏய், கையில என்ன வடை சுபா? அது மூலமா ரெடி ஆயிடுச்சு. ஆமா சுபா, சாலாத்தா வைஷ்வத்த ரெண்டு பேரும் சேர்ந்து செய்றாங்க, அதனால சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. ஓஹோ, சரி சரி, குடு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல இல்ல, சாரி சுபா, நான் இதை தெருவுக்காக கொண்டு வந்தேன். ஏன், அதுல நாங்க ஒண்ணு எடுக்க கூடாதோ? இல்ல, மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா, சூடா வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் அத்தை செஞ்சாங்க. இவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னா உடனே ஆபீஸ் போகணும்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் அத்தை சுட்டோன்னு இவங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். ஓஹோ, ஆமா, அத என்ன பார்த்து பேச வேண்டியதானே? இல்ல சுபா, அவங்க அங்க நிக்கிறாங்க, கிளம்பிக்கிட்டு இருக்காங்களா, அதான். ஓஹோ, அவங்க அங்க நிக்கிறாங்க. அதனால நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன், நீங்க பாக்காட்டி அவங்க எகிரி குதிச்சு ஓடிடுவாங்களா? ஐயோ, இல்ல இல்ல, சும்மா சும்மா ஹஸ்பண்ட சைட் அடிக்கிறீங்க. ஐயோ இல்ல சுபா. பாக்க தெரியுது. பாருங்க, இதெல்லாம் ஓவரா தெரியல. இப்படி பண்றனாலதாங்க ஏன் சக்தி கிட்ட இப்படி எல்லாம் பேசணும்னு தோணுது. நீங்க மட்டும் தான் லவ்ஸ் பண்ணுவாங்களா? எங்களுக்கும் பண்ண தெரியும். இப்போ அதை இப்பவே நிரூபிச்சு காமிக்கிறேன். யார்கிட்டன்னு கேட்காதீங்க. சும்மா இப்படி எல்லாம் சொல்லி தானே சக்தியை வம்பிழுக்க முடியும். அதுக்காக இப்ப பாருங்க. சக்தி, சக்தி, என்னங்க, வாங்க. என்னங்க வாசுகி, எதுக்காக இப்படி நிலையா நின்னுட்டு இருக்கீங்க? இல்லங்க, மலைக்கு சூடா வடை, அதான் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புங்களேன்னு. இதுக்காக எதுக்கு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? வச்சுட்டு போனா நான் எடுத்துக்கிடுவேன்ல. இல்லங்க, சாப்பிடாம மறந்து போயிட்டீங்கன்னா அதாங்க. ஐயோ, என்னங்க வாசுகி, கேட்டியா? என்ன கேட்டியா? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டத கேட்டியா? என்ன பேசுறாங்க? அத கூட கேட்காம இங்க வந்து நின்னு என்ன பண்ற? ஓய், நீ தான் கூப்பிட்ட. நான் கூப்பிட்டா வந்து என்ன மட்டும் பாப்பியா? ஓய் ஆந்தக்கனி, என்னடி? அங்க பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய் ஏய், என்னடி, என்ன இதெல்லாம்? பாத்தியா? ஆமா ஆமா பார்த்தேன். கையில உள்ள தட்டை இங்கிட்டு புடுங்க. தட்ட புடுங்கவா? ஆமாண்டி, தட்டுல வடைய பாரு. ஐயோ, திங்கிறான் திங்கிறான், தீரு திங்கிறான். ஒன்னு எடுத்துட்டாண்டி, இன்னொன்னு எடுக்கவங்கள இங்கிட்டு நவுட்டு. டேய் டேய் டேய், தீனி பண்டாரம். நானா? பிறகு என்ன நானா? இது எல்லாருக்குமே தெரியும். எதுக்குடி என்ன கூப்பிட்ட? வடையவும் எடுத்து கொடுக்க மாட்டேங்க. சரி போ, நான் கிச்சன்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ சக்தி, இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் மழை பெய்யுதுன்னு சூடா வடையை சுட்டு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள ஹால்ல வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு? இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள தான் ரொமான்ஸ் பண்ண முடியும், ஆனா நாம. ஐயோ, இன்னைக்கு என்ன கேனத்தனமான பிளான் வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னடா யோசிக்கிற? என்னன்னு யோசிக்கிறியா? ஆமாமா, நாம என்ன பண்ண போறோம்? ஐயோ, ஆர்வத்தை பாரு, காட்டெருமைனா காட்டெருமைதான். காட்டெருமை 3 வடையை வச்சுக்கிட்டு 3 மணி நேரமா நீ சாப்பிடு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கடா. ஆனா நம்ம நேரடியா மழை பெய்யற இடத்துக்கே போய் சுட சுட வடை சாப்பிட்டு நாமளும் லவ்ஸ் பண்ண போறோம். லவ்ஸா? அந்த கண்ணி, என்னடா இழுக்குற? நீ லவ் பண்றேல? ஆரம்பிச்சிட்டாடா. டேய் சக்தி, நீ என்ன லவ் பண்றேல? கண்ண 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 உருட்டி உருட்டி என்ன மிரட்டுனா நான் என்ன சிற்பிள்ளையா? டேய் டேய் காட்டெருமை, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. சரி ஓகே, போலாமா? மொட்டை மாடிக்கா? மழையில நனையணும் ரொம்ப நாள் ஆசைடா. வாடா வாடா, போய் நனையலாம். ஏன் அந்த கண்ணி ஆசைப்பட்டா அதை நிறைவேத்துறது இந்த காட்டெருமையோட கடமை. சரி சரி, வா வா போலாம். பேசி 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 வார்த்தையால என்ன தாக்குற நீ என்ன கிளிப்பிள்ளையா? போலாமா? வேண்டான்னு சொன்னா விட்டுறவா போற? வா போலாம். ஹலோ ஹலோ ஹலோ, திரு அண்ட் வாசுகி. என்ன முட்டைக்கண்ணி? பாத்து வடைய பாத்து சாப்பிடுங்க. அது எனக்கு தெரியும், கிளம்பு. ரொம்பயும் தான், உங்களுக்கு மேல எங்களுக்கு சீன் இருக்கு. ஓவர் ஃபில்ட் அப் குடுக்குறாங்கப்பா. சக்தி, என்னங்க நல்லா இருக்கா? சூப்பருங்க, மலைக்கு சுட சுட சாப்பிட அது ஒரு தனி டேஸ்ட். ஆமாங்க, மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணதுமேவும் சாலாத்தா வைஷ்வத்தை சேர்ந்து வடை செய்யலான்னு கடகடன் மாவு ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா எப்பவும் அப்படிதாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் சிம்பிள். இன்னும் கொஞ்ச நாள் தானே தீபாவளி வரப்போகுது. நம்ம வீட்டுல எப்படி அசத்துறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஓ அப்படியா? ஆமாங்க, தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்ன இருந்தே பலகாரம் ரெடியாக ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, தீபாவளி முடியும் போது நம்மளாம் ஒரு 5-6 கிலோ வெயிட் போட்டிருப்போம். சிரிக்காதீங்க, நிஜமாதான். ஓ அப்படியா?
அப்படியேதான். சரிங்க, இந்த வடையும் எடுத்துக்கோங்க. போய் ஒன்னு ரெண்டு கொண்டு வரேன். ஐயோ அப்பா போதும்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. ஆபீஸ்ல ஒரு சின்ன ஒர்க், நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கங்க. என்னங்க எல்லாரும் வீட்ல இருக்காங்க, நான் மட்டும் ஆபீஸ் போறேன்னு நினைக்கீங்களா? ஐயோ, அப்படிலாம் நினைக்கலங்க. உங்களுக்கு ஒர்க் இருக்கும்ல. ஆமாங்க, பொதுவா இந்த மாதிரி திடீர் வேலை வந்ததுன்னா வீராண்ணன் தான் பாப்பான். இப்போ மதியம் நீ கன்சீவா இருக்கறனால அண்ணே அப்பப்போ அண்ணிய பாத்துக்கறனால அவனை எதுவும் அப்பா சொல்றதில்ல, நாங்களும் சொல்ல விடுறதில்ல. நாங்களா கொஞ்சம் பாத்துக்கிறது. சூப்பருங்க. நீங்க எல்லாருமே அபூர்வ சகோதரர்கள். உங்களை மிஞ்சின ஆள் யாருமே கிடையாது. ஓ ஆமாங்க. சரிங்க, இதுக்காகவே நான் அம்மா கிட்ட சொன்னேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 வடை வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 2 வடையா? நீங்க சொன்னது நல்லா இருந்தது. திடீர்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன gift கொடுக்க முடியும்? அதான் என்னோட சார்பா 2 வடை கிஃப்டா வச்சுக்கோங்க. இல்ல சாப்பிட்டுக்கோங்க. சரிங்க, சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே, கிளம்பட்டா? என்னங்க? போயிட்டு வாரேன். ஓகே போயிட்டு வாரேன். சரிங்க. நிதானமாக யோசித்தாலும் நில்லாமல் ஓடி யோசித்தாலும் நீ தான் மனம் தேடும் ஆண்பாலம் என ஏற்கும் பூவாலம். நான் கூட கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு யோசனையை சொல்றியே நினைச்சேன். பரவாயில்லடி, ஜாலியாவே இருக்கு. டேய் டேய், நான் உனக்கு கிறுக்கா? அது அது சொல்லுடா, கிறுக்கா? ஏய் என்ன என்ன? என்னவா? டேய் ஏய், காட்டிருவே. கீழ விடுடா, போடாத. அப்படி விடுவேனா? டேய், ஆனாலும் இதெல்லாம் உனக்கு ஓவர் தான். என்னடி, என்ன ஓவரு? நீதானே லவ் பண்றேல அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்த. அதுக்காக அதுக்காக டேய் சக்தி. டேய் சக்தி, சொல்லுடி, காது கேட்கும். ஒரு நிமிஷம் இரு, கீழ உட்காரலாம். எதுக்கு? இதுவே நல்லாதா இருக்கு. ஏய், இடி இடிக்குதுடா, பயமா இருக்கு. ஓஹோ, உனக்கு இடினா பயமா? ஏன் கேக்குற? இல்ல, அன்னைக்கு என் கனவுலயே நீ வந்த இடின்னு சொன்ன. நான் கூட உன ஒரு இடி இடிச்சேன். இடிச்சியா? அப்புறம் தான் நீ சொன்ன. ஏய், நான் சொல்லட்டுமா? நீயா? என்ன சொன்னேன், நான் சொல்லட்டா? சொல்லு பாக்கலாம். டேய் டேய் எருமை, உன்னை காட்டு எருமைன்னு சொல்றது தப்பே இல்லடா. எதுக்குடா இந்த இடி இடிக்கிற? கூமுட்டை, நான் இடின்னு சொன்னது வானத்துல இடிக்கிற இடிடா. கரெக்டா அந்த கனி, இப்படிதான் சொன்ன. இதுல ஒரு பெருமை வேற. டேய் சக்தி, சொல்லுமா. நான் ஒன்னு சொல்லுவேன், நீ கேப்பியா? இதுக்கு மேல கேட்க வேண்டியது என்ன இருக்கு? அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க பார்த்தா எனக்கு என்னமோ கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைப்பாங்க. அதான் பெய்யுதுன்னு தெரியுது. அதுல எதுக்கு கூட பிடிச்சிட்டு வெளியே உட்காந்துருப்பானேன்னு. டேய், ஆனாலும் நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஏன் அந்த கண்ணிக்காக? இவ சிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கு. சக்தி, இப்போ ஒன்னு நான் சொல்லட்டா? அத நீ கேட்கணும். இதுக்கு மேல பெருசா என்ன சொல்லிட போற? சொல்லு கேக்குறேன். இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் பாடு. பாட்டா? ஐயோ வேண்டாமா. சக்தி, பாடு. இங்க பாரு, நீ வாட்டுக்கு அழகா படுத்திருக்க. நான் பாட ஆரம்பிச்சேன், அப்புறம் இந்த மொட்டை மாடியில இருந்து எகிரி குதிச்சு ஓடிடுவ. டேய், அப்படிலாம் ஓட மாட்டேன். பாடுடா. இந்த ஆட்டைக்கே நான் வரல, நீ வேணா பாடு, அதுக்கு நான் கமெண்ட் பண்றேன். அப்படியா? அடைமழை வரும் அதில் நனைவோமே. ஒரு போர்வைக்குள். தப்பு. என்னடா? அடமலையில 2 பேரும் நனைஞ்சோன்னு நினைச்சுக்கோ. ஒரு போர்வைக்குள்ள கிடையாது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 பேரும் தனித்தனி பெட்ல படுத்திருப்போம். டேய், குளிர் காய்ச்சல்மா, பெட்ல தான் போய் அட்மிட் பண்ணனும். டேய், உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ரொமான்ஸ் கூட பண்ண முடியாதுடா. ஓஹோ, ஆமாடா. சரி, அதெல்லாம் விடு. வேற ஏதாவது பாட்டு பாடேன். ஏன் ஐசியூல அட்மிட் பண்றதுக்கா? அந்த கனி. சரி போதும், அவ்வளவுதான். குளிர ஆரம்பிச்சிச்சு. சும்மா பாடுன மாதிரி நிஜமாலே குளிர் காய்ச்சல் வந்தது. நீ சொன்ன மாதிரி பெட்ல தான் போய் படுக்கணும். ஹாஸ்பிடல் பெட்லயா? டேய், ஏன்டா அடுத்து ஹாஸ்பிடல்ல போய் லவ் பண்ணனும்னு நினைச்சியா? அதான் நீ என்ன லவ் பண்றேல. ஏய், நல்லா இருக்கு. சரி, அப்புறம் ஏதாவது பேசுமா. பேசிட்டு தானடா இருக்கேன். இல்ல, லவ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லைஃப பத்தி. இதான்டா நம்ம லைஃப். அது இல்ல, நம்ம லைஃபோட அடுத்த பிளான் பத்தி. அடுத்த பிளான்னா? டேய் சக்தி, இப்படி பண்ணலாமா? எப்படி சொல்லுமா. இல்ல, இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு சூடா உளுந்த வடை பண்ணாங்க. அடுத்த
பருப்பு வடை வேண்டாம், பஜ்ஜி பண்ண சொல்லு. பஜ்ஜியா? ம், ஆமா. மிளகா பஜ்ஜியா இல்ல வாழைக்காய் பஜ்ஜியா? 2 பஜ்ஜியும் பண்ண சொல்லுமா. நம்ம 2 பேரும் மூக்கு பிடிக்க நல்லா திம்போம். சரி சக்தி, கண்டிப்பா அத்தை கிட்ட போய் சொல்றேன். ஆ ஆ, போ போ, இப்பவே போய் சொல்லு. இதோ இப்பவே போய் சொல்றேன். போ போ. பொண்ணு பார்க்கும்போது சாப்பிட வேண்டிய பஜ்ஜி இந்த பொண்ணு கிளவி ஆகுற வரைக்கும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சிவானி